சிறப்பா பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த மாதம் ரமலான் எத்தகையது என்றால் அதில் தான் அல்லாஹு தாலா குர்ஆனை கியாமத்து நாள் வரை இந்த உம்மத்திற்குண்டான மகத்தான ஒரு சன்மானம், கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம் குர்ஆன். கியாமத்து வரை நின்றடங்கக்கூடிய பேர் அற்புதம் அல் குர்ஆன். ஹப்லுல்லாஹில் மதீன், வான்மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே அருந்துபடாத கயிறு, நிரந்தரமான ஒரு கயிறு. மன் கால பிஹி ஸதக, அதனுடைய கருத்து செல்லாம் சத்தியமான. குர்ஆனை பற்றி கொண்டவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுக்கும் மூமின்களுக்கும் குர்ஆனுக்கு உள்ள தொடர்பு இருக்கிறது நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை போல என்று சொல்வார். உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை போல என்று சொல்வார். குர்ஆன் போதாமல் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கழியக்கூடாது. குர்ஆன் எந்த நாளில் நான் குர்ஆனை ஓதவில்லையோ அந்த நாள் தான் என்னுடைய வாழ்நாளிலே கெட்ட நாள் என்று சொல்வார்கள். அதற்கு மறுப்பு சத்தாம் ரலியல்லாஹு. குர்ஆன் ஓதாம ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்திடக்கூடாது. குறிப்பாக ரமலான், குறிப்பாக ரமலான். அதனால்தான் தராவியிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்குண்டான சந்தர்ப்பங்களும் வாய்ப்பும் உள்ள மகத்தான மாதம் ரமலானுடைய. குர்ஆனுக்கு ரமலானுடைய விசேஷங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மகத்தான விசேஷம், அதற்கு பல்வேறு காரணங்கள் உயர்வுக்கு இருந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காரணம், அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லுங்கள். அருமையானவர்களே, உலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் இருந்தாலும் குர்ஆனுக்கு ஈடான நிகரான ஒரு அற்புதத்தை அல்லாஹ் வைக்கவே. கியாமத்து வரை பாதுகாக்கப்பட்ட வேதம் அது. அதனுடைய ஒரு எழுத்தல்ல, ஒரு புள்ளியும் கூட துன்யால மாற்ற முடியாது. எழுத்தல்ல, ஒரு புள்ளியையும் கூட மாற்ற முடியாது. குர்ஆன் தொடர்பான விஷயங்கள் இருக்கிறது ஆச்சரியகரமானது. குர்ஆன் தொடர்பான எல்லா காரியங்களுமே மகத்தானது, பாக்கியமானது. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி சொன்னாங்க, துக்தலு வ அன்த மதுலூம். உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால, சித்தீக் நாயனுடைய வஃபாத்துக்கு பின்னால, உமர் தானுடைய வாழ்க்கைக்கு பின்னால உஸ்மான் தானுடைய வஃபாத், அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். துக்தலு வ அன்த மதுலூம். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். அப்படி கொல்லப்படுகின்ற நேரத்தில் உன்னுடைய மேனையிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே